வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 16ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாமா? Who is honored with the வேர்ச்சொல் தலித் லிட்ரரி அவார்ட் 2025? வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? சிவகாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, which states are set to conduct a synchronized Nilgiri Thar census? எந்த மாநிலங்கள் நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பை நடத்த உள்ளன அப்படின்னா கேரளாவும் நம்ம தமிழ்நாடும் சேர்ந்து பண்ண போறாங்க. அடுத்த கேள்வி, which is the first state to implement SC subcategorization? எஸ்சி உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெலுங்கானா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, வாட் இஸ் கௌரவ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த கௌரவ் என்பது யாது அப்படின்னா நமக்கு வெடிகுண்டு பாம். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த 150th இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் அசம்பிளிகள் 150வது நாடாளுமன்ற ஒன்றிய சபை கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான்ல நடைபெற்றது. அடுத்த கேள்வி, விச் யுஎஸ் ஸ்டேட் செலிப்ரேட்ஸ் அம்பேத்கர் டே? எந்த அமெரிக்க மாநிலம் அம்பேத்கர் தினத்தை கொண்டாடுகிறது அப்படின்னா நியூயார்க். அடுத்த கேள்வி, விச் டீம் ஒன் த 11th இந்தியன் சூப்பர் லீக்? 11வது இந்தியன் சூப்பர் லீகை வென்ற அணி எது அப்படின்னா மோகன் பகன் சூப்பர் ஜெயின்ஸ் அப்படிங்கிற அணி. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்ட் கப் 2025? ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை 2025 இந்தியாவின் இடம் என்னன்னா 2வது இடம். அடுத்த கேள்வி, சியாச்சின் தினம் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. நம்ம ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 16ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்ல முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நேத்து ஏப்ரல் 15ஆம் தேதி தேசிய திருநங்கை நாள், நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டே. ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டேக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிறந்த திருநங்கை விருது கொடுப்பாங்க. பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த அக்காவுக்கு தான் கிடைச்சிருக்கு. 2 பேரு கிடைச்சிருக்கு. ஒன்னு பொன்னி, இன்னொன்னு ரேவதி. இவங்க 2 பேரு கிடைச்சிருக்கு. 2 பேரும் எந்தெந்த ஊரு, இந்த அவார்டு என்ன, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலா நம்ம இதுல கவர் பண்ண போறோம். ஸோ ஹூ ரிசீவ் த பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருதை பெற்றவர் யார் அப்படின்னா நமக்கு 2 பேர். ஒன்னு வந்து தூத்துக்குடியை சேர்ந்த பொன்னி அக்கா அவர்களுக்கும், அதே மாதிரி நாமக்கலை சேர்ந்த ரேவதி அக்கா அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த வருஷம் 2 பேருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த விருதை வந்து முதல்ல யார் குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைகள் துறை, அதாவது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த இந்த விருது அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைகள் துறை அப்படின்னு. எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 15ஆம் தேதி. ஏன் ஏப்ரல் 15ஆம் தேதி? அன்னைக்கு தான் தேசிய திருநங்கை தினம் அப்படின்னு. அதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா திருநங்கைகளுக்காக அயராது உழைத்த, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட ஒரு திருநங்கைக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இது. இந்த பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற விருது. அப்ப அதாவது அவங்களுக்காக வந்து அவங்களுடைய மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடியவங்களுக்காக கொடுக்கக்கூடிய விருது. அவங்களுடைய கம்யூனிட்டிக்காக. அதே மாரி இந்த விருது ஜெயிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் குடுப்பாங்க அப்படின்னா, ரூ. 1,00,000 குடுப்பாங்க. அது கூட சான்றிதழ், சர்டிபிகேட்டும் நமக்கு குடுப்பாங்க. இப்ப 2 பேர் வாங்கியிருக்காங்க. அதனால இத வந்து 50,000 50,000 பிரிச்சு குடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அதே மாரி நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கு திருநங்கைகளுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதுமே நான் திருநங்கைன்னு சொல்றேன். ஓகேவா? அந்த திருநங்கை அப்படிங்கிற பெயர் ஒரு அழகான தமிழ் பெயரை குடுத்தது யார் அப்படின்னா, கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தான் குடுத்தது. அதே மாரி நம்ம தமிழ்நாட்டுல வந்து திருநங்கைகளுக்காக ஒரு நல வாரியமும் இருக்கு. அது எப்ப அமைக்கப்பட்டது அப்படின்னா 15/4/2008. சோ நமக்கு ஏப்ரல் 15 2008ல நமக்கு தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம நெறைய விஷயம். கல்வியில சலுகைகள், வீட்டுமனை பட்டா, ரேஷன் கார்டு அவங்களுக்காக நெறைய விஷயங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்து பண்றாங்க. அதே மாரி இந்த செக்ஸ் ரீஅசைன்மென்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாம்பேலாம் போய் ஆப்பரேஷன் பண்ணோம்னு சொல்லுவாங்க. அதே அந்த அந்த ஆப்பரேஷன் இங்க சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட ஃப்ரீயா பண்றாங்க.
அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, 40 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதம் ரூ. 1,500 பென்ஷன் குடுக்கிறதா இருக்கட்டும். அதே மாரி நமக்கு தமிழ் புதல்வன் திட்டமு, அதே மாரி வந்து புதுமை பெண் திட்டம் எல்லாத்துலயுமே வந்து அவங்களையும் வந்து ஒரு பங்குதாரரா வந்து சேர்த்திருக்காங்க. ஓகே. அவங்களையும் ஒரு பயனாளியா சேர்த்திருக்காங்க. நம்மளுடைய ஸ்டூடண்ட் ஒரு 2 பேர் கூட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுமே வந்து இந்த குரூப் 4க்கு தீவிரமா பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களையும் ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க நாமக்கல்ல உள்ளவங்க, இன்னொருத்தங்க ஈரோட்ல உள்ளவங்க. ஒருத்தங்க ஒரு 1 வீக் முன்னாடி கூட பேசுனாங்க. "சார் இது எப்படி சார் இந்த டாபிக் படிக்கணும்?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் யாராவது பார்த்துட்டு இருக்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் அப்படின்னா, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இதுல இருக்கும். நீங்க தாராளமா எப்பனாலும் நீங்க வந்து உங்களுடைய படிப்பு சம்பந்தமா நீங்க என்ன ஒரு விஷயம்னாலும் நீங்க கேட்கலாம். என்ன ஹெல்ப்னாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்லைட் எடுத்துட்டு இருக்கும்போது தான் போன வீடியோல ஸ்டக் ஆயிட்டு. அதாவது இது 2வது டைம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நேத்து சட்டமன்றத்துல வந்து நம்மளுடைய அதாவது நான் சொல்லியிருக்கேன்ல சட்டமன்றத்துல வந்து நம்ம முதல்வர் வந்து சில அறிவிப்புகள் கொடுக்கலாம். எதுன்னு கீழ அப்டின்னா, அந்த இந்த விதி 110ன் கீழ எந்த ஒரு அறிவிப்பும் குடுத்து, உடனே இப்போ ஒரு திட்டமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சிலை அமைக்கிறதாவோ, இல்ல எந்த ஒரு என்ன பண்ணாலும் அந்த 110 கீழ அறிவிச்சா உடனே நடக்கும். ஓகேவா? அந்த விதி 110 கீழ நேத்து நம்மளுடைய முதல்வர் வந்து ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காரு. என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, அதாவது நம்ம வந்து இந்த கொஸ்டின் பார்த்துட்டு நான் உங்களுக்கு உள்ள வரேன் அதுக்குள்ள. ஹூ இஸ் அப்பாயிண்ட் அஸ் த ஹெட் ஆஃப் கமிட்டி ஆன் புரொடெக்டிங் ஸ்டேட் ரைட்? மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? இந்த குழு இருக்குல்ல, இப்படி ஒரு குழு அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதி 110 கீழ அறிவிச்சிருக்காரு சட்டமன்றத்துல. சோ மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு குழு. அதாவது ஒண்ணும் இல்ல. இந்த குழு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு 1969ல நமக்கு ராஜமன்னார் கமிஷன் ஒண்ணு அமைச்சாங்க. ஓகேவா? யாரு? கலைஞர் கருணாநிதி அவர்கள். எதற்காக? இந்த மாநில அரசு, மத்திய அரசுக்குள்ளயே இந்த உறவுகள இது பண்றதுக்காக. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இது பண்றதுக்காக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, எம்ஜிஆர் பீரியட்ல 1984ல சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது அமைச்சாங்க. இதுவும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக. அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, 2002ல ஆ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல பார்த்தீங்க அப்டின்னா, வெங்கடாச்சலயா கமிஷன் ஒண்ணு முன்னாடி அந்த டைம்ல வந்து அமைச்சாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா 2010ல வந்து புன்சி கமிஷன். இதெல்லாம் வந்து நம்ம இந்தியால, தமிழ்நாட்டுல அமைக்கப்பட்ட கமிஷன்கள். ஓகேவா? அதாவது குழுக்கள் மற்றும் ஆணையங்கள். அதுக்கு அடுத்தது இப்ப 2025ல பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு குரியன் ஜோசப் தலைமையில நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அமைச்சிருக்காங்க. குரியன் ஜோசப் இவரு வந்து ஒரு ரிட்டயர்டு ஆ அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகேவா? சோ வந்து இந்த கமிட்டி என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்டின்னா, அதாவது நம்மளுடைய மாநில உரிமைகள பாதுகாக்கிறதற்கு என்னெல்லாம் பண்ணணும்? அதே மாரி மத்திய, மாநில அரசு அந்த உறவுகள வந்து நல்லபடியா மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த அந்த கமிட்டி வந்து சொல்லும். ரெக்கமெண்டேஷன்லாம் குடுக்கும். சோ அந்த குழுவினுடைய தலைவர் யார் அப்டின்னா, குரியன் ஜோசப். அந்த குழுவுல மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒண்ணு குரியன் ஜோசஃப், இன்னொரு மெம்பர் வந்து அசோக் வரதன், இன்னொன்னு வந்து நாகநாதன். இந்த 3 பேரு தான் இந்த குழுல இருப்பாங்க. தலைவர் வந்து குரியன் ஜோசப் அவர்கள். எப்போ இந்த ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்டின்னா, அதாவது ஜனவரி 2026க்குள்ள ஒரு டெம்பரரி ஆக்ட் அதாவது ஒரு இடைக்கால அறிக்கைய வந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு உள்ள இந்த இந்த இத ஃபுல்லா எனக்கு முடிச்சு குடுத்துருங்க அப்டின்னு. தெர்ல. ஏன்னா மே 2026ல ஆட்சி மாறுமா என்னன்னுலாம் நமக்கு தெரியாது. சோ அதனால ஜனவரி 2026ல என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, ஒரு 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 இடைக்கால அறிக்கை வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க 2 வருஷத்துல ஃபுல் அறிக்கையா குடுத்துருங்க அப்டிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த குரியன் ஜோசப்லாம் ரொம்ப முக்கிய மக்களே. அதே மாரி நான் முதல்ல பார்த்த டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. ஓகேவா? அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இவரு வந்து எங்க ஊருடைய முன்னாள் எம்.எல்.ஏ. ஓகேவா? இவருடைய பேர் சுரேஷ் ராஜன். அது நாகர்கோவில் தொகுதியுடைய முன்னாள் எம்.எல்.ஏ. இந்த வாட்டி 2021ல போட்டி போட்டாரு. பிஜேபில எம்.ஆர். காந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு கேண்டிடேட் அவரு கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சுட்டாரு. ஸோ இப்போ இவருக்கு வந்து டிஎம்கே தான் இவரு. ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசுல ஒரு பதவி குடுத்திருக்காங்க. என்ன பதவி குடுத்திருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுட் கமிஷன் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தோட தலைவராக இவர வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. அப்போ ஹூ இஸ் அப்பாயிண்ட் அஸ் த சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுட் கமிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சுரேஷ் ராஜன். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது
இந்த 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 அரசுல சில பதவிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் யாரு குடுப்பாங்க அப்டின்னா, அதாவது இப்போ ஒரு தொகுதியில பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2, 3 ஹெவி வெயிட் ஆட்கள் இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு சீட்டு குடுத்துட்டாங்க அப்டின்னா, இன்னொருத்தங்களுக்கு சீட்டு குடுக்க முடியலன்னா, அவங்களுக்கு இந்த மாரி பட்ட பதவிகள் குடுப்பாங்க. இந்த மாரிப்பட்ட விஷயங்கள். ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இளையராஜா சமீபத்தில பார்த்தோம். இளையராஜா யாரு? அந்த இளையராஜா இல்ல. அந்த இளையராஜா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த குட் பேட் அக்லில அவருடைய பாடல்கள பயன்படுத்துறதுக்காக ரூ. 5,00,00,000 கேட்கிறார் மக்களே! ஸோ இந்த இளையராஜா வந்து நம்ம தாட்கோ, அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவராக இப்ப நியமனம் செய்யப்பட்டாரு. இமயம் அவர்கள் பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ்நாடு எஸ்சி, எஸ்டி கமிஷனுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த இமயம். ஓகே. இமயம், இளையராஜா, சுரேஷ் ராஜன் இவங்கலாம் இப்போ உள்ள அப்பாயின்ட்மென்ட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்டா கரெக்ட்டா போட்டுறணும். ஏதாவது இன்டர்வியூல கேட்டா கூட கரெக்ட்டா சொல்லிடணும். ஓகேவா? நம்ம தமிழ்நாடு மாநில உணவு ஆணையம் அப்படிங்கிறது 2018ல தான் உருவாக்குனாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து நீங்க தனியாட்டு ஒரு உணவு ஆணையம் வந்து அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் சர்வதேச செய்திகள். சர்வதேச செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் நியூஸ்ல அ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஒரு பயிற்சி, இப்ப அது வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா? அதனால தான் இப்ப பார்க்க போறோம். வேர் வாஸ் த ஐக்கிமி எக்ஸர்சைசல் ஐக்கிமி பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஐக்கிமினா என்ன? ஞாபகம் இருக்கா? ஆப்பிரிக்கா, இந்தியா கீ மெரிடைம் என்கேஜ்மென்ட். ஆப்பிரிக்கா ஐக்கிமி அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி. ஆப்பிரிக்கா, இந்தியா கீ மெரிடைம் என்கேஜ்மென்ட் அப்படிங்கிறது. கீ மெரிடைம் என்கேஜ்மென்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தோம். இது எங்க நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தோம். டான்சானியால. ஓகேவா? இதுல நம்ம இந்தியால இருந்து 3 போர்ப்படை கப்பல் போயிருக்கு. 3 போர்ப்படை கப்பல் என்னலாம் அப்படின்னா, ஐஎன்எஸ் சென்னை. அதாவது கப்பலுடைய பெயரே சென்னை. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பார்த்தீங்களா? ஐஎன்எஸ் சென்னைன்னு எழுதியிருக்கா? ஸோ ஐஎன்எஸ் சென்னை, அதே மாரி வந்து ஐஎன்எஸ் கேசரி, அதே மாரி ஐஎன்எஸ் சுனைனா. ஐஎன்எஸ் சுனைனா அப்படிங்கிறது. ஓகேவா? இது பாட்டுக்கு ஏதோ அது பாட்டுக்கு வாய்ஸ கேட்டு சிரி ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ஐஎன்எஸ் சென்னை, ஐஎன்எஸ் கேசரி, ஐஎன்எஸ் சுனைனா. இந்த 3 கப்பலும் நம்ம இந்தியால இருந்து போயிருக்கு. ஓகேவா? எங்க நடைபெறுது அப்படின்னா டான்சானியால. அடுத்தது. அடுத்த விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அ அதாவது மார்ச் 2 அதாவது ஐசிசி இருக்குல்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ல இருந்து பிளேயர்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதற்காக ஒவ்வொரு மாசமும் சிறந்த அ அதாவது கிரிக்கெட் வீரர்ல சிறந்த ஆண், சிறந்த பெண் வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு விருது குடுப்பாங்க. ஸோ அந்த வகையில 2025 மார்ச்சுக்கான பெஸ்ட் மேல் கிரிக்கெட்டர் விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்களுக்கு. ஹூ இஸ் நேம்ட் அஸ் த ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் ஃபார் மார்ச் 2025. ஐசிசியின் மார்ச் மாதம் 2025க்கு மார்ச் மாதம் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸ்ரேயாஸ் ஐயர். இந்தியன் டீம் தான்பா. கிரிக்கெட் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாரி வந்து ஜார்ஜியா வோல் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுல உள்ளவங்க. இவங்க வந்து சிறந்த அதாவது பெஸ்ட் ஃபீமேல் கிரிக்கெட்டர் அதாவது ஐசிசி விமென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் யார் அப்படின்னா ஜார்ஜியா ஓல். ஓகேவா? அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி. அதாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி இளைஞர் விளையாட்டு போட்டி நடைபெற போது. மே மாசம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனுடைய அந்த சின்னத்த வெளியிட்டிருக்காங்க. இதுதான் அந்த சின்னம். ஓகேவா? கஜசிம்மா. ஸோ கஜசிம்மா தான் வந்து இதனுடைய சின்னம். இந்த சின்னத்த வெளியிட்டிருக்காங்க. கஜசிம்மா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பீகார் அப்படின்னு சொல்லும்போதே, அங்க வந்து யார் ஆண்டாங்க அப்படின்னா, இந்த பாலா டைனாஸ்டி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த பாலா டைனாஸ்டில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நலந்தா, இந்த டெம்பிள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த செவுர்கள் எல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மிஸ்டீரியஸ் கிரியேச்சர் இருக்கும். அதாவது வந்து, ஆ இப்ப படம்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்கல்ல. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிலையில பார்த்தீங்க அப்படின்னா யானையும், சிங்கத்தையும் சேர்த்த ஒரு உருவம். அதுதான் இந்த கஜசிம்ஹா. இந்த கஜசிம்ஹாவையே வந்து சின்னமா வச்சுட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல இந்த செஸ் போட்டி கண்டக்ட் பண்ணும்போது, "தம்பி" அப்படின்னு ஒண்ணு வச்சோமா? அதாவது வேட்டி சட்டைலாம் கட்டிட்டு. ஸோ அதே மாரி இது இங்க வந்து அதாவது யானை, அதாவது ஒரு சிங்கத்துக்கு அப்படியே யானையுடைய மூக்கு, அது மாரி சிங்கத்துடைய இது அந்த மாரி வித்தியாசமா வச்சிருக்காங்க கஜசிம்ஹா. ஸோ போட்டி எங்க நடைபெறுது எல்லாம் பார்த்துடலாமா? வேர் வில் த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 பி ஹெல்ட்? 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் எங்க நடைபெறும் அப்படின்னா, பீகார் மாநிலத்தில நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பன்னா மே மாசம். அது நடைபெறும்போது யார் ஜெயிக்கிறாங்க எல்லாமே பார்க்கலாம்.
ஸோ இது வந்து கஜசிம்ஹா. ஸோ கஜசிம்ஹா தான் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இதனுடைய சின்னம். போட்டியினுடைய மாஸ்காட். ஓகேவா? மாஸ்காட் வந்து கஜசிம்ஹா. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அக்கா யாருன்னு தெரியுதா? ஸோ இந்த அக்காவுடைய பெயர் ஜோதி சுரேகா. ஜோதி சுரேகா. ஸோ இந்த ஜோதி சுரேகா யாரு? எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். ஸோ ஏன் இப்போ ஜோதி சுரேகா பத்தி பார்க்குறோம் அப்டின்னா, அதாவது நம்ம வந்து நேத்து உலக துப்பாக்கி சுடுதல் போட்டி பார்த்தோம். அதே மாரி உலக வில்வித்தை போட்டி, அதாவது வேர்ல்ட் ஆர்ச்சரி போட்டி நடைபெறுது. எங்க நடைபெறுது அப்டின்னா, புளோரிடா யுஎஸ்ஏல நடைபெறுது. ஸோ அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்டேஜ் நடக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். இதுல முதல் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. முதல் ஸ்டேஜ்ல வந்து இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜ் முடியும்போது எங்க இருக்காங்க அப்டிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மொத்தம் 4 மெடல். அ 1 கோல்டு, 1 சில்வரு, 2 பிரான்ஸ். 1 கோல்டு, 1 சில்வரு, 1 பிரான்ஸ். அதுல 1 கோல்டு வாங்குனது யார் அப்டின்னா, இந்த ஜோதி சுரேகா மற்றும் ரிஷப் யாதவ். ஓகேவா? அதாவது இந்த மிக்ஸட் டீம் போட்டி அதாவது 2 பேரும் சேர்ந்து விளையாடுற போட்டில கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்ப பொதுவா தங்கம் ஜெயிச்சவங்கள யாரு என்னன்னு கேட்கலாம். அப்ப ஜோதி சுரேகா மற்றும் ரிஷப் யாதவ் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு கேட்டா, வில்வித்தை. ஆர்ச்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி இம்பார்ட்டன்ட் டேஸ். முக்கியமான தினங்கள்ல நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டே தேசிய திருநங்கைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, ஏப்ரல் 15ஆம் தேதி. ஏன் ஏப்ரல் 15? ஏன்னா ஏப்ரல் 15 2014ல அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உடைய ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துச்சு. ஓகேவா? அதாவது இந்த நால்சா நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஆதரவா தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிற மாரி அந்த வழக்கு தீர்ப்பு வந்துச்சு. அதனால நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டே ஏப்ரல் 15 தான் கொண்டாடுறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா, அதித்தி அப்படிங்கிற திட்டம். அதித்தி திட்டம் எங்கன்னு கேட்டா சிம்பிளா என்னைக்கு அப்படின்னா, மார்ச் 4, 2024ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் மக்களே. அதான் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு பாருங்க. அதே மாரி இது உங்களோட லைக்ஸ் தான் என்னோட மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த அமைச்சகம் கீழ வரும் அப்படின்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சகம். சிம்பிளா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நெறைய அதாவது நம்மளுடைய டிஃபென்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை தொழில்நுட்பங்கள்ல அதாவது நெறைய இனோவேஷன் பண்ணி நெறைய புது புது விஷயங்கள கொண்டு வரணும். அப்படிங்கிறதற்கான ஒரு திட்டம் தான் இந்த அதித்தி அப்படிங்கிற திட்டம். அப்ப அதித்தி திட்டம் சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்னா, நம்மளுடைய பாதுகாப்பு துறையில வந்து முக்கியமான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது அந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ்ல புதுமைய கொண்டு வரணும். புதுவிதமான டெக்னாலஜிஸ கொண்டு வரணும். அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு திட்டம் தான் செயல்படுத்துறதுக்கான திட்டம் தான் இந்த அதித்தி அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் யூர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா, காண்ட்லா. ஃபர்ஸ்ட் ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வந்து 1965ல காண்ட்லால தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கான கேள்வி. ஸோ உங்களுக்கு ஆன்சர் எல்லாத்தையும் மறைச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ டேஷ் கிரியேட்டட் த 4 இண்டிசஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸஸ் HDI 1, 2, 3 அண்ட் 4. HDI 1, 2, 3 மற்றும் HDI 4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ மஹபூப் அல்லக், ஆப்ஷன் பி அமர்த்யா சென், ஆப்ஷன் சி பிஸ்வஜித் குஹா, ஆப்ஷன் டி மோரிஸ். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த கேள்வி நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்றேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் பைலிங்குவலா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி குரூப் 1, 2, 4 இந்த 3 எக்ஸாமுக்குமே உங்களுக்கு இது மட்டுமே போதுமானது. இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும். பிடிஎஃப் டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வாட்டி அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டீரியல் தமிழ், இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இது டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் இது மட்டுமே படிச்சாலே போதும் மக்களே. இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் 2வது வாரம் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளது வரைக்கும் அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் முடிய உங்களுக்கு குரூப் 2 பிலிம்ஸ் வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம் முடியிற வரைக்கும் எல்லாமே வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல் சாம்பிள் பார்க்கணும்னா இது இப்படி தான் இருக்கும் மக்களே. இது வந்து நமக்கு ஏப்ரல் 2வது வாரத்துக்கான ஆல்ரெடி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் சென்ட் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஸோ இது நம்ம கிளாஸ்ல
டைரக்ட்டா உங்க WhatsAppக்கே பிடிஎஃப் அனுப்பிடுவோம். நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கன்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நெறைய விஷயங்கள், இன்னும் நெறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாரி உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். இம்பார்டன்ட் எல்லாமே வந்து ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம் மக்களே. டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, வாரத்துக்கு 25 ஒரு வாரத்துக்கு 25 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். டைரக்ட்டான கொஸ்டின் எதுவுமே இருக்காது. இப்போ நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி கேட்குறாங்களோ, அதே மாரி தான் உங்களுக்கு இருக்கும். நமக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மென்ட்டு, அதே மாரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் பாரிஸ சரியான இணையை தேர்ந்தெடுக. எப்போ எப்படி எக்ஸாம் பேட்டர்ன்ல கேட்கறாங்களோ, அதே மாரி தான் டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே இருக்காது. 25 கேள்விகள்லயும் நெறைய இதுலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்போம். ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் பைலிங்குலா இருக்கும். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு, இதே நம்பருக்கு WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இத மட்டும் படிச்சாலே போதும். வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. இந்த டெலகிராம் பேஜோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்பேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலகிராம்ல போய் டைரக்ட்டா நீங்க சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வந்துரும். ஸோ இதுல இந்த சேனல் ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, இதுல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாரி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதாவது இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அதே மாரி முக்கியமான நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸு, நம்மளுடைய பேட்ச் டீட்டெயில்ஸு, அதே மாரி நம்மளுடைய இந்த விஷயங்கள் ஆஃபர்ஸ் ஏதாவது வந்தா டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்ஸர் போடுங்க. சிறந்த திருநங்கை விருது வந்து 2 பேருக்கு. பொன்னி மற்றும் ரேவதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த இந்த குரியன் ஜோசப் தலைமையில பார்த்தீங்க அப்டின்னா, குழு அமைச்சிருக்காங்க. மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு குழு. அடுத்த கேள்வி நமக்கு தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்துடைய தலைவர் வந்து சுரேஷ் ராஜன் அவர்கள். அடுத்த கேள்வி ஐக்கிமி பயிற்சி அப்படிங்கிறது டான்சானியால நடைபெறுது. அடுத்தது வந்து மார்ச் மாதத்துடைய சிறந்த வீரர் யார் அப்டின்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்கள். அடுத்த கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டி எங்கு நடைபெறும் அப்டின்னா, பீகார்ல. ஜோதி சுரேகா வில்வித்தை போட்டி. அதுக்கு அடுத்தது தேசிய திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.